දෙවියන් වහන්සේ මාගේ දොරටුවට නිලධාරියා. දේවනේ එන් කදවක අධිකාරී. දෙවියන් වහන්සේ මගේ දොරටුවේ නිලධාරියා නොවේ. උන්වහන්සේ තමයි මගේ දොරටුවට නිලධාරියා. தேவன் தான் என் கதவுக்கு அதிகாரி. எழுதுகாව තුන්වෙනි පරිච්ඡය வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7වෙනි සහ 8වෙනි වචනේ සභාවට උන්වහන්සේ කතා කරනවා. 7ஆம் வசனத்திலும் 8ஆம் வசனத்திலும் தேவன் சபையை நோக்கி பேசுகிறார். පිලදෙල්පියා සභාවේ දූතයා වෙත මෙසේ ලියන්න. සුද්ධ වූ සැබෑ වූ දාවීද්ගේ යතුර ඇත්තා වූ කිසිවෙකුට නොපියන ලෙස දොර අරින්නා වූද කිසිවෙකුට නාරින ලෙස එය පියන්නා වූද තැනත් වහන්සේ මෙසේ වදාරනසේක. උන්වහන්සේ කියනවා இன்று தேவன் சொல்லுகிறார், දෙවියන් වහන්සේ තමයි දොර අරින්නේ දොර වහන්නේ. தேவன் தான் கதவை திறக்கிறார், தேவன் தான் கதவை பூட்டுகிறார். දෙවියන් වහන්සේ දොරක් ඇරියත් එක කාටවත් වහන්න බෑ. தேவன் ஒரு கதவை திறந்தால் அது யாருக்கும் பூட்ட முடியாது. දෙවියන් වහන්සේ මට මේ මාසේ අලුතෙන් බිස්නස් එකක් කරලා දුන්නා. தேவன் எனக்கு இந்த மாதத்திலே புதிதான ஒரு வியாபாரத்தை திறந்து கொடுத்தார். දෙවියන් වහන්සේ මේ මාස ඔබට අලුත් ආශිර්වාදේ දොරක් විවෘත කළ දුන්නා. தேவன் இந்த மாதத்திலே உங்களுக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் கதவை திறந்து දෙවියන් கொடுத்தார். වහන්සේ හොඳ මිනිසෙක්ව ආශිර්වාද මිනිසෙක් නැමැති දොරක් විවෘත කළ දුන්නා. தேவன் ஆசீர்வாதம் என்கிற ஒரு மனிதனை திறந்து கொடுத்தால் ඔබට ගමනක් උන්වහන්සේ විවෘත කළ දුන්නා. உங்களுக்கு ஒரு பயணத்தை வாய்க்க பண்ணி திறந்து ඒක கொடுத்தால் කාටවත් බෑ වහන්න. அது ஒருவனாலும் முடியாது பூட்ட. හැබැයි ඔබම යම් කිසි දොරක් ඇරියක් ஆனால் நீங்களாகவே தானாய் ஒரு கதவை திறந்தால், නැත්නම් මිනිසෙක් තුලින් ඔබට දොරක් විවෘත වුණා. இல்லாவிட்டால் ஒரு மனிதன் மூலம் ஒரு கதவு ඒක திறக்கப்பட்டால் තව මිනිසෙක් විසින් වහගන්න පුළුවන්. அதை இன்னொரு மனிதனால் பூட்ட முடியும். නමුත් දෙවියන් වහන්සේ දොරක් ඇරියත් ஆனால் தேவன் கதவை திறந்தால், දෙවියන් වහන්සේ දොරක් වැව්වත් தேவன் கதவை மூடினால் ඒක දෙවියන් වහන්සේට මිස වෙන කාටවත් කිසි අයිතියක් නැහැ. அதை தேவனை தவிர அதற்குரிய உரிமை யாருக்கும் இல்லை. ඇයි දෙවියන් වහන්සේ තමයි දොරටුවට නිලධාරී. ஏனென்றால் தேவனே கதவுக்கு அதிகாரி. දොර ඉතා වැදගත්. கதவு என்பது ரொம்ப முக்கியமானது. දොර තමයි වෙන් කරලා පෙන්වන්නේ. கதவு தான் பிரித்து காட்டும். පාර ඕන කෙනෙක් මිනිස් ඕන තරම් මිනිස්සු යන්න පුළුවන්. வீதியிலே எவ்வளவு மனுஷர்கள் போகலாம், ඕන තරම් මිනිස්සු යන්න පුළුවන්. வேண்டிய அளவுக்கு நடந்து போகலாம். හැබැයි මෙතන දොරක් තියෙනවා. ஆனா இந்த இடத்துல ஒரு கதவு இருக்கு. කවුදරි අඩියක් ඇතුළට ආවත් யாராவது ஒரு அடி உள்ளே வந்தால், ඇයි උඹ ඇතුළට ආවේ? ஏன் நீ உள்ளே வந்தாய்? ඇයි? ஏன்? මේක වෙන්වීමක්. இது ஒரு பிரிவு, பிரித்து காட்டுகிறது. එක ස්ථාවරේ ඉඳලා අනිත් ස්ථාවරයට අපව වෙන් කරලා පෙන්වන්නේ දොරක්. ஒரு நிலையில இருந்து இன்னும் ஒரு நிலைக்கு எம்மை பிரித்து காட்டுவதே கதவுதான். එක ස්ථාවරේ සිට තව ස්ථාවරයට යන්නට තබන්නේ එක දොරක්. ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு போகும்படியாக செய்வதும் ஒரு கதவுதான். එක ගයක් ඇතුළ ஒரு வீட்டுக்குள்ளே එක කාමරේ ඉඳලා ஒரு அறையில இருந்து තව කාමරයක් ඇතුළට යන්න තබන්නේ දොරක්. இன்னும் ஒரு அறைக்குள்ளே போக வைப்பதும் கதவுதான். දොරක් තිබුණත් ஒரு கதவு இருந்தால் එක අඩියකින් ඔබගේ ස්ථාවර වෙනස් වෙයි. ஒரு அடியிலேயே உங்கள் நிலை மாறிவிடும். එක ස්ථාවරේ ඉඳලා තව ස්ථාවරයට යන්නට දොරක් තබලා තියෙනවා. ஒரு நிலையில இருந்து இன்னும் ஒரு நிலைக்கு செல்ல கதவு வைக்கப்பட்டு இருக்கிறது. එහෙනම් දැන් ඔබ ඉන්න ස්ථාවරේ ඉඳලා තව ස්ථාවරයට යන්නට ඔබට දොරක් අවශ්‍යයි. அப்படி என்றால் இப்பொழுது நீங்கள் இருக்கிற நிலையில இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு செல்ல உங்களுக்கு ஒரு கதவு தேவைப்படுகிறது. සාමාන්‍ය තැනේ ඉන්න මනුෂ්‍යයා சாதாரண இடத்தில் இருக்கிற மனுஷன் අසාමාන්‍ය ගේ ඇතුළට ගෙනියන්නේ දොරක්.
அசாத்தியமான ஒரு வீட்டுக்குள்ளே கொண்டு செல்வதே கதவு. අද දවසේ එක අඩියකින් ඔබගේ ජීවිත වෙනස් වෙයි. இன்றைய நாளிலே ஒரு அடியிலேயே உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறும். දෙවියන් වහන්සේට පුළුවන් එක අඩියකින් ඔබගේ දුක ප්‍රීතියට ආරවන්න. தேவனால் முடியும் ஒரு அடியிலேயே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்ற. දෙවියන් වහන්සේට පුළුවන් දොරක් තියලා ඔබගේ දිලුදුකමේ ඉඳලා පෝසත්කමට ගෙනියන්න. தேவனால் முடியும் ஒரு கதவை வைத்து வறுமையிலே இருந்து உங்களை ஐஸ்வர்யவானுக்குள்ளே கொண்டு ණයකාරයා නැමැති ජීවිතෙන් ණය දෙන්නව තැනට ගෙනියන්නට තමන්ට උන්වහන්සේට පුළුවන් දැන් දොරක් තබන්න. கடன்காரன் என்கிற நிலையான வாழ்க்கையில இருந்து கடனை கொடுக்கத்தக்கதான மனிதனாய் மாற்ற முடியும் ஒரு கதவை தேவன் வைத்தார். එක දොරක් ඇති. ஒரு கதவு போதும். ඔබගේ ස්ථාවර වෙනස් වෙයි. உங்கள் நிலை மாறும். ස්ථාවර වෙනස් වෙන්න දොර වැදගත්. நிலை மாறுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ආමේන්. ஆமென். අද එක අඩිය වෙනස් වෙයි. இன்று ஒரு அடியிலே மாறும். දෙවියන් වහන්සේ එක කරන්න බලවන්ත. தேவன் அதை செய்ய வல்லவர். පාඩු වෙනවා. அமர்ந்து கொள்ளலாம். බයිබලයේ මේ දොර කියන එක ඉතාම වැදගත්. வேதாகமத்திலே இந்த கதவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். දැන් මම හැමතිස්සම දොර විවුර්ත වෙයි දොර විවුර්ත වෙයි කියලා කියලා තියෙනවා. நான் எந்த நேரமும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கதவு திறக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். අද ඒක තේරුම් ගන්න. இன்று அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். පාරේ ඉන්න මනුෂ්‍යයා வீதியில இருக்கிற மனுஷன் එක අඩියකින් පෝසතගේ ගේ ඇතුළට යන්න පුළුවන්. ஒரு அடியிலே ஐஸ்வர்யவானாய் வீட்டுக்குள்ளே போக முடியும். ඒකට තියෙන දොරක් තමයි. அதற்கு குறுக்க இருப்பதே ஒரு கதவுதான். බයිබලයේ දොර වැදගත්. வேதாகமத்திலே கதவு ரொம்ப முக்கியம். බයිබලය අපිට දෙන්නව දොර විවුර්ත කළාව දොර. வேதாகமம் நமக்கு கொடுக்கிறதான கதவு அது திறக்கப்பட்ட கதவு. බයිබලය අපිට වැවුනව දොරවල් දෙන්නේ. வேதாகமம் ஒரு நாளும் நமக்கு பூட்டப்பட்ட கதவு கொடுப்பதில்லை. දොරේ ධනාත්මක ඍණාත්මක දේවල් තිබෙනවා. கதவுலே நேர்மறையானதும் எதிர்மறையானவைகளும் உள்ளது. දොරෙන් හොඳ දේත් තියෙනවා නරක දේවල් තියෙනවා. கதவுலே நல்ல காரியமும் உண்டு கெட்ட காரியமும் உண்டு. සමහර වෙලාවට ஒரு சில நேரங்களிலே දෙවියන් වහන්සේ දොරවල් වහනවා. தேவன் கதவுகளை மூடுகிறார். ඇයි? ஏன்? ඒකෙන් නරක දේවල් එන නිසා. அவைகளிலிருந்து தீயவைகள் வருகிறபடியினால் රාත්‍රියේ අපි දොර වහනවා. இரவிலே நாம் கதவை பூட்டுகிறோம். ඇයි? ஏன்? නපුරු දෙයක් එන්න නරකයි. தீங்கானது வரக்கூடாது, සෝරුන් එන්න නරකයි. கள்ளர்கள் வரக்கூடாது. දෙවියන් වහන්සේ සමහර වෙලාවට දොරවල් වහනවා. தேவன் ஒரு சில நேரங்களிலே கதவுகளை மூடுகிறார். මිස්ර දේශයේ සේනාව ඊශ්‍රායලට විරුද්ධ වෙන මොහොතේ දෙවියන් වහන්සේ රතු මුහුද නැමැති දොර වහලා දැම්මා. எகிப்திலே இருந்து படை சேனை தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் வரும் வேளையில தேவன் சிவந்த சமுத்திரம் என்னும் கதவை பூட்டிவிட்டார். එවිට මිස්රවුන් විනාශ වුණා. அந்த நேரத்திலே எகிப்தியர்கள் அழிந்து போனார்கள். දෙවියන් වහන්සේ අපේ උදෙසා දොරවල් විවුර්ත කරනවා. සමහර දොරවල් අපේ ආශිර්වාද උදෙසා වහලා දානවා. தேவன் நமக்காக ஒரு சில கதவுகளை திறக்கிறார், ஒரு சில கதவுகள் நம் ஆசீர்வாதத்துக்காக பூட்டுகிறார். සමහර ප්‍රශ්නවල් එන දොරවල් දෙවියන් වහන්සේ මේ දවසේ අද උන්වහන්සේ වහලා දාන්නවා. தேவன் ஒரு சில பிரச்சனை என்னும் கதவுகளை இன்றைய நாளிலே இப்பொழுது அவர் மூடி போடுகிறார். රැවටීම් නැමැති දොර උන්වහන්සේ වහලා දාන්නවා. ஏமாற்றம் என்கிற கதவை தேவன் பூட்டுகிறார். අලාභේ නැමැති දොර වහලා දාන්නවා. நஷ்டம் என்கிற கதவை பூட்டுகிறார். විනාශය නැමැති දොර වහලා දාන්නවා. அழிவு என்கிற கதவை රෝගය பூட்டுகிறார். නැමැති දොර වහලා දාන්නවා. வியாதி என்கிற கதவை ලැජ්ජාව பூட்டுகிறார். අපහාස දොරවල් වහලා දාන්නවා. வெட்கம் நிந்தை என்கிற கதவை பூட்டுகிறார். පරාජය தோல்வி උන්වහන්සේ වහලා දාන්නවා. அவர் பூட்டி போட போகிறார். දෙවියන් වහන්සේ දොරවල් වහන්න හේතුව අපේ ආරක්ෂාව දෙසා. தேவன் கதவுகளை பூட்ட காரணமே நம்முடைய பாதுகாப்புக்காக. දොරවල් වහන්න එකෙන් ප්‍රයෝජනවල් තියෙනවා. கதவுகள் பூட்டப்படுவதினாலே பிரயோஜனங்கள் உண்டு. සමහරවිට අපි දොර වැහුවම අපිට ප්‍රයිවසි එක පුද්ගලිකත්වයක් තියෙනවා. ஒரு சில நேரங்களிலே நம் கதவை பூட்டின உடனே நமக்கென்று தனித்துவமான காரியங்கள் අපිට இருக்கிறது. තනියෙන් ඉන්න පුළුවන්.
எங்களுக்கு தனிமையா இருக்கலாம். නිදහසක් තියෙනවා. ஒரு விடுதலை இருக்கிறது. දෙවෙන සමහර මනුෂ්‍යයන් අපගෙන් වෙන් කළා දානවා. தேவன் ஒரு சில மனிதர்களை நம்மை விட்டு ஒதுக்கி விடுகிறார், අයින් කළා දානවා. ஒதுக்கி ஓரம் கட்டுகிறார். අවශ්‍ය නැහැ සමහර අය. ஒரு சிலர் நமக்கு தேவையே இல்லை. දෙවියන් වහන්සේ අද ඒවා කරන්ට යනවා. இன்று தேவன் அவைகளை செய்ய போகிறார். දෙවියන් වහන්සේ අද දොරක් විවුර්ත කෙරුවත් ඒක කාටවත් වහන්න බෑ. இன்று தேவன் ஒரு கதவை திறக்கிறாரா, அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. හැම කෙනා අද බලාපොරොත්තුව ලොකු කරන්න. எல்லோருடைய நம்பிக்கையை நீங்கள் விரிவுபடுத்துங்கள், பெரிதாக்குங்கள். මේ සතියේ මේ දවස් 7ක් ඇතුළ අලුත් දොරක් මට විවුර්ත වෙයි. இந்த கிழமையிலே இந்த 7 நாட்களுக்குள்ளே ஒரு புதிய கதவு எனக்காக திறக்கும். දොරවල් විවුර්ත වෙයි. கதவுகள் திறக்கும். එකක් නොවේ දොරවල් විවුර්ත වෙයි. ஒன்று அல்ல, கதவுகள் திறக்கும். දෙවියන් වහන්සේ සමහර දොරවල් මට වහන්න යනවා. தேவன் ஒரு சில கதவுகளை எனக்கு பூட்ட උන්වහන්සේ අරින මොහොතේ උන්වහන්සේ වහන මොහොතේ ඒක කාටවත් අරින්න බෑ වහන්න බෑ. அவர் திறக்கும் பொழுதோ அவர் பூட்டும் பொழுதோ ஒருவராலும் பூட்டவும் முடியாது, திறக்கவும் முடியாது. සමහරට වහන මොහොතේ දුකක් ඇති වෙයි. சில நேரங்களிலே பூட்டப்படும் பொழுது அதில் ஒரு துக்கம் ஏற்படும். හැබැයි ඒක తాවකාලිකයි. ஆனால் அது தற்காலிகமே. ඊට පස්සේ ඔබ සතුටු වෙයි. அதன் பின்பு நீங்கள் சந்தோஷமா இருப்பீர்கள். ඒක හොඳයි. அது நல்லது. දෙවියන් වහන්සේ වහන්න යනවා. தேவன் பூட்ட போகிறார். ඔබගේ ජීවිත ලොකු ආශිර්වාද දෙසා. உங்கள் வாழ்க்கையில பெரிய ආද ஆசீர்வாதத்துக்காக කියන්න කැමතියි. நான் இன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். මගේ විවුර්ත වුණා වූ දොරවල්ටත් වැවුණා වූ දොරවල්ටත් නිලධාරී අයිතිකාරයා මනුෂ්‍යයන් නොවේ, ඒක දෙවියන් වහන්සේ. என்னுடைய பூட்டப்பட்ட கதவாய் இருக்கலாம், திறக்கப்பட்ட கதவாய் இருக்கலாம், அதற்கு அதிகாரி மனிதன் அல்ல, அதிகாரி தேவனே. මගේ එක දොරක් කරේ මනුෂ්‍යයන් විවුර්ත කළ දුන්නේ. என்னுடைய ஒரு கதவேனும் மனிதனால் திறந்து கொடுக்கப்படவில்லை. මට සභාවක් හදලා කවුරුත් දුන්නේ. எனக்கு ஒரு சபையை உருவாக்கி யாரும் கொடுக்கவில்லை. මට යක් හදලා කවුරුත් දුන්නේ. எனக்கு ஒரு வீட்டை கட்டி யாரும் මට கொடுக்கவில்லை. වාහනයක් කරන් කවුරුත් දුන්නේ. எனக்கு ஒரு வாகனத்தை මට எடுத்து யாரும் கொடுக்கவில்லை. බිස්නස් කරන් කවුරුත් දුන්නේ. எனக்கு ஒரு வியாபாரத்தை உண்டு பண்ணி கொடுக்கவில்லை. ඒ වගේ සමහර අයව දෙවියන්ස මගේ අයින් කළා. அதே போல ஒரு சிலரை என்னை விட்டு ஒரு சிலரை ஒதுக்கி සමහර விட்டார். දේවල් මගේ අයින් කළා. ஒரு சில காரியங்களை என்னை விட்டு ஒதுக்கி ඒක விட்டார். දෙවියන් වහන්සේ කළා. அது தேவனே செய்தார். අද රාත්‍රියේ ඔබට තුන් වහන්සේ කරයි. இன்று இரவு தேவன் உங்களுக்கும் அதை செய்வார். දෙවියන් වහන්සේ කාටවත් ඇතුල් නොවන පිණිස වහලා දාන්න. தேவன் யாரும் உள்ளே வர முடியாத அளவுக்கு பூட்டி விடுகிறார். ඔබේ උදෙසා යාක්ෂා කරන්න. நீங்கள் அதற்காக ஜெபியுங்கள். ස්වාමීනි මට දොරවල් විවුර්ත වේවා කියලා කියන්න. நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்காக கதவுகள் திறக்கட்டும் என்று. අවශ්‍ය නැති දොරවල් වසා දමන්න. தேவையற்ற கதவுகள் பூட்டப்படட்டும். එදා බැටළුවගේ ලේ තිබුණ නිසා அன்று ஆட்டின் இரத்தம் இருந்தபடினால் විනාශ කරනව දූතය යන මොහොතේ පවා சங்கார தூதன் வந்த பொழுதிலும் கூட, දූතයා ගියත් හරි தூதன் போனாலும் ඌට ඇතුළට යන්න බැහැ වුණා. அவனுக்கு உள்ளே வர முடியாமல் போனது. ஏன்? දෙවියන් වහන්සේ தேவன் ඒ දොරේ අයිතිකාරයා. அந்த கதவுக்கு காரணக்கர்த்தா, මම சொந்தக்காரன். කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், මට මේ සභාවක් තියෙනවා නම් எனக்கு இப்படியான ஒரு சபை இருக்கும் என்றால் ඒක තමයි මට එක දොරක්. அதுதான் என் கதவுகளிலே ஒரு கதவு. මේ දොරේ දෙවියන් වහන්සේ දොර ගාව සිටිනවා. இந்த கதவண்டையிலே தேவன் இருக்கிறார். මගේ බිස්නස් එකේ දෙවියන් වහන්සේ සිටිනවා. என் வியாபாரத்திலே தேவன் இருக்கிறார். හalleluya. හැම දේ තුල දෙවියන් වහන්සේ සිටිනවා. எல்லாவற்றிலும் தேவன் இருக்கிறார். ඔබගේ හැම දේ තුල දෙවියන් වහන්සේ සිටිනවා. உங்களுடைய எல்லாவற்றிலும் தேவன் இருக்கிறார். මම නොවේ සිටින්නේ. நான் அல்ல நிற்பது. ඔබගේ දොරේ ඔබ නොවේ සිටින්නේ. உங்கள் கதவுல நீங்களும் அல்ல මම இருப்பது. ලස්සන්ට මේක ආරක්ෂා කරලා ගෙනියනවා. நான் இதை அழகாய் பாதுகாத்து கொண்டு செல்கிறேன். නෑ. இல்லை இல்லை, මගේ දොරේ අයිතිකාරයා උන්වහන්සේ. என் கதவின் காரணக்கர்த்தாவே, சொந்தக்காரர் தேவன். මේ රාත්‍රී කියන්න. இன்று இரவு சொல்லுங்க, උන්වහන්සේ තමයි ආරක්ෂා කරනව තැනත්තා. நீரே பாதுகாக்கிற தேவன். එක ස්ථාවරයේ සිට ஒரு நிலையில இருந்து මාව අනිත් ස්ථාවරයට ගෙනියන්නේ என்னை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வது මනුෂ්‍යෙක් නොවේ. ஒரு மனிதன் அல்ல. කවුද කියනවා නම් யாராவது சொல்வீர்கள் என்றால், පාස්ටර් பாஸ்டர், මා නිසා තමයි ඔයා මෙතන ඉන්නේ කියලා. என் நிமித்தமே நீங்க இந்த இடத்துல நிக்கிறீங்கன்னு මම එවැනි අයට කියන කැමතියි. நான் அப்படிப்பட்டவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ඔයාව මෙතන තැබුවේ දෙවියන් වහන්සේ. உங்களை இங்க வச்சதே தேவன் தான். ඔයා මෙතන නැත්තම් நீங்கள் இந்த இடத்துல இல்லனா ඔයාට වඩා වෙන හොඳ කෙනෙක් ඉඳලා ඇති. உங்களை விட ஒரு நல்லவர் ஒருத்தர் வந்து இருப்பார். හවුද නැද්ද? ஆமாவா இல்லையா? ඒක විශ්වාස කරන්න අවශ්‍යයි. அதை விசுவாசிக்க අපේ வேண்டும். මේන් තැනත්තා
උන්වහන්සේ. எங்களுடைய விசுவாசத்தின் காரணர் தேவன். අපිට කවුද සපෝට් කරනවා නම් எங்களுக்கு யாராவது உதவுவார் என்றால் අපි ආව ගරු කරනවා. நாங்கள் அவரை கனம் பண்ணுகிறோம். නමුත් එයා අපේ දෙවියෝ නොවේ. ஆனால் அவர் நம்முடைய தேவன் இல்லை. අපේ දෙවියෝ எங்கள் தேவன் උන්වහන්සේ. அவரே. උන්වහන්සේ තමයි තැබුවේ. அவர் தான் வைத்தார். මෙයා අපි ගාව නැති වුණත් இவர் நம்மிடத்தில் இல்லாவிட்டாலும் දෙවියන් වහන්සේ තව එක්කෙනෙක් තමයි. தேவன் இன்னும் ஒருவரை வைப்பார். ඒක තමයි අපේ දෙවියන් වහන්සේ. அதுதான் நம்முடைய தேவன். කපුට කෑම දෙන එක නතර වුණාම காகம் உணவு கொடுப்பது நிறுத்தப்பட்டவுடனே වැන්ද පිස්ත්‍රි කෑම දුන්නා. விதவை உணவு கொடுத்தாள். කපුට කෑම දෙන එක එළියට නතර කරුවම காகம் உணவு கொடுப்பது எலியாவுக்கு நிறுத்தப்பட்டாலும் වැන්ද පිස්ත්‍රි කෑම දුන්නා. விதவை உணவு கொடுத்தாள். මන්නා එන එක නතර වුණාම மன்ன வருவது நிறுத்தப்பட்டதும் පොළොවේ ඉඳලා වගා කරලා කෑම ආවා. பூமியில இருந்து விளையச் செய்து உணவு வந்தது. ඒක තමයි වැදගත්. அதுதான் முக்கியம். මගේ චර්ච් එකේ මම දැනගත් එක දෙයක් තමයි. என் சேர்ச்சிலே நான் அறிந்த காரியம் ஒன்றுதான். සේවය කරන ස්ටාෆ් වෙන්න පුළුවන්. ஊழியம் பண்ணுகிற ஸ்டாஃபா අපේ இருக்கலாம், වොලන්ටියර්ස්ලා වෙන්න පුළුවන්. எங்கள் வாலண்டியர்ஸா இருக்கலாம், ඕන කෙනෙක්. எந்த ஒருவரா இருக்கட்டும். කෙනෙක් නැති වුණාම ஒருவர் இல்லாமல் போனால் එතන තව කෙනෙක් එනවා. அதை நிரப்ப இன்னொருவர் வருவார். ඇයි? ஏன்? මේ දොර විවෘත කළේ උන්වහන්සේ. இந்த கதவை திறந்ததே அவர்தான். ඔබගේ සේවය, உங்கள் ஊழியம், ඔබගේ බිස්නස් එක, உங்கள் வியாபாரம், ඔබගේ පවුල, உங்கள் குடும்பம், ඔබගේ ජීවිත உங்கள் ඒක வாழ்க்கை, දෙවියන් වහන්සේ කෙනා. அது தேவன் என்று ඔබ தேவன் දැනගන්න. நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේ හරි දේට හරි කෙනාව පත් කරයි. தேவன் சரியானவைகளுக்கு சரியானவைகளை வந்து நிறுத்துவார். Hallelujah. ஹalleluya. එසායා 45 සඳහන් කළ තියෙනවා. ஏசாயா 45:4 சொல்லுகிறது. මේ දවස් 4ම මේ වචනේ කියන්න. இந்த வார்த்தையை 7 நாட்கள் நீங்கள் வாசியுங்கள், சொல்லுங்கள். මම නුඹට පෙරටුවෙන් ගොස් රළු තැන් සමතලා කොට පිත්තල දොරවල් බිඳ දමා යකඩ අගුල් කපා දමන්නෙමි. நான் உனக்கு முன்னே போய் கோவணலானவைகளை செவ்வையாக்கி නුඹේ නම නිසා නුඹ කැඳවා ගන්නේ ඊශ්‍රායල්ගේ දෙවියෝ ස්වාමීන් වහන්සේ වෙන මම බව නුඹ දැනගන පිණිස අන්ධකාරයේ වස්තුද රාස් තැන්වල නිදානද නුඹට දෙන්නෙමි. உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாட்பாலை முறித்து அந்தகாரத்தில் இருக்க பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்க புதியல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். ஹalleluya. දෙවෙනි වචනේ දාන්න සිංහලෙන් ආපහු දෙවෙනි වචනය මම නුඹට පෙරටුව ගොස් රළු තැන් සමතලා කොට පිත්තල දොරවල් බිඳ දමා යකඩ අගුල් කපා දමන්නෙමි. 3 නුඹේ නම කියා නුඹේ කැඳවාගන්නේ ඊශ්‍රායල්ගේ දෙවියෝ ස්වාමීන් වහන්සේ වෙන මම බව නුඹ දැනගෙන පිණිස අන්තකරයේ වස්තුද රාස් තැන්වල නිදාන්ද නුඹට දෙන්නෙමි. හalleluya. උන්වහන්සේ කියන පිත්තල දොරවල් මා කඩනවා. ஆண்டவர் சொல்லுகிறார், வெண்கல கதவுகளை நான் உடைக்கிறேன். මේ දවස් 7ක් ඇතුලේ කඩන්න බැරි දොරවල් උන්වහන්සේ කඩන්න යනවා. ஆமென். இந்த 7 நாட்களிலே உடைக்க முடியாத கதவுகளை தேவன் உடைக்க போகிறார். තුන්වෙනි වචනය, දෙවෙනි වචනය පිත්තල දොරවල් මා කඩනවා. இரண்டாவது வார்த்தை வெண்கல கதவுகளை நான் මා உடைப்பேன். පිත්තල දොරවල් කඩනවා. நான் வெண்கல கதவுகளை உடைப்பேன். යකඩ අකුල් මා කපලා දානවා. இரும்பு தாழ்பால்களை நான் வெட்டி මේ போடுவேன். වචන දෙක ඉදා වැදගත්. இந்த ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியம். පිත්තල දොරවල් මා කඩලා வெண்கல கதவுகளை நான் உடைத்து යකඩ අකුල් මා කපලා දානවා. இரும்பு தாழ்பால்களை நான் வெட்டி விடுவேன். ඔබට මොන ලොක් දාලා දෙනවද ඒ ඔක්කොම මා කපලා දානවා. உங்களுக்கு என்னென்ன லொக் போடப்பட்டிருக்கிறதோ அவைகளை எல்லாம் நான் வெட்டி விடுவேன். නෝම්බර් පළවෙනිද ඔබ මෙතන එන මොහොතේ ආස්කමත් එක්ක සාක්ෂියත් එක්ක ඔබ එයි.
நவம்பர் 1ஆம் தேதி நீங்கள் இங்கே வரும் பொழுது ஒரு அற்புதத்தோடு கூட ஒரு சாட்சியோடு நீங்கள் வருவீர்கள். යේසුස්ගේ නාමයෙන් මම ප්‍රකාශ කරනවා. இயேசுவின் நாமத்தில் நான் அறிக்கையிடுகிறேன். දෑතොස්ව ලබා ගන්න. கரத்தை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்கள். අනාගත වචනේ කියනවා. நான் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை මේ சொல்கிறேன். නව සෑම දෙනාට இங்கு இருக்கிற எல்லோருக்கும் දොරවල් විවෘත වෙන්න යනවා. கதவுகள் திறக்கப்பட போகிறது. දොරවල් විවෘත වෙන්න යනවා. கதவுகள் திறக்கப்பட போகிறது. දොරවල් විවෘත වෙන්න යනවා. கதவுகள் திறக்கப்பட මේ போகிறது. විවෘත වෙන්නව දොරවල් තුලින් இப்படி திறக்கப்படுகிற கதவுகளுக்குள்ளே ඔබගේ ජීවිතවලට உங்கள் வாழ்க்கைக்குள்ளே හොඳට කන් දීලා උන්කන් දෙන්න. நன்றாய் காதை கேட்டு මේ வாருங்கள். විවෘත කරනව දොරවල් වලට இப்படி திறக்கப்படுகிற கதவுகளுக்குள்ளே දෙවියන් වහන්සේ தேவன் ඔබගේ ජීවිතයට உங்கள் வாழ்க்கைக்கு අලුත් මනුෂ්‍යයන්ව புதிய மனிதர்களை උන්වහන්සේ ගෙන් යනවා. அவர் கொண்டு வர போகிறார். අලුත් මනුෂ්‍යයන්ව ගෙන් යනවා. புதிய மனிதர்களை கொண்டு வர අලුත් போகிறார். මනුෂ්‍යයන් ගෙන් යනවා. புதிய மனிதர்களை கொண்டு வர போகிறார். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் අලුත් මනුෂ්‍යයන්ව උන්වහන්සේ ගෙන් යනවා. புதிய மனிதர்களை அவர் கொண்டு வர போகிறார். අලුත් අයත් එක්ක ඔබට සම්බන්ධයෙන් යනවා. புதியவர்களோடு கூட உங்களுக்கு புதிய உறவுகள் பிறக்கும். අලුත් දේවල් වලට ඔබ අත තබන්න යනවා. புதிய காரியங்களுக்கு நீங்கள் கை வைக்க போகிறீர்கள். දෙවියන් වහන්සේ වැරදි මනුෂ්‍යයන්ව ඉවත් කරන්න යනවා. தேவன் தவறான மனிதர்களை உங்களை விட்டு நீக்க போகிறார். ඒ දොරවල් වහන්න යනවා. அந்த கதவுகளை பூட்ட போகிறார். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் දුප්පත්කමේ දොරවල් වසන්න යනවා. ஏழை என்கிற கதவு பூட்டப்பட போகிறது. අලුත් දොරවල් විවෘතයන් புதிய වෙනවා. கதவுகள் திறக்கப்பட போகிறது. යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන්. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில். ඒසායා 43 ஏசாயா 43 19 19 ඒසායා 43 ஏசாயா 19 වචනය අනුව 19 வார்த்தையின் பிரகாரம் ඒසායා 43 19 අනුව ஏசாயா 43 19 படி බලව මම අමුතු දෙයක් කරන්නමි. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் ඔරබා ශකරා දාලාරියා අලුත් දෙයක් සිදුවෙන්න යනවා. புதிய காரியம் நடக்க போகிறது. සිංහලෙන් දාලා තියෙනවා சிங்களத்திலே போடப்பட்டிருக்கிறது. අමුතු දෙයක් පුදුමයාන කාර්යයක් புதுமையான காரியம், ආශ්චර්යමත් දෙයක් அதிசயமான காரியம். ඔබ හිතලා බලන්න බැරි දෙයක් நீங்க நினைச்சு கூட பார்க்காத යේසුස්ගේ காரியம். නාමයෙන් இயேசுவின் මේ நாமத்தில் දවස් 7ක් ඇතුළ இந்த 7 நாட்களுக்குள்ள ඔබගේ ජීවිතේ සිදුවෙන්න යනවා. உங்கள் வாழ்க்கையிலே நடக்க போகிறது. බලව இதோ මම පුදුම අමුතු දෙයක් කරන්නමි. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். දැන් මේක අට ගන්නවා ඇත. இப்பொழுதே அது தோன்றும். නුඹලා ඒක නොදන්නෝයද? இதை நீங்கள் அறியீர்களா? මම කාන්තාරේ පවා මාග්‍යද වනේ ගංගාවද සාදනෙමි. நான் வனாந்தரத்திலே வழிகளையும் அவாந்தர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் දෙවියන් වහන්සේ தேவன் යේසුස්ගේ නාමයෙන් කියන කැමති. இயேசுவின் நாமத்தில் சொல்ல කාන්තාරේ පවා வனாந்தரத்திலே கூட මාර්ගවල් ඇති කරන්න යනවා. வழிகள் உண்டாக போகிறது. දොරවල් නැති තැනේ දොරක් ඇති කරන්න යනවා. கதவே இல்லாத இடத்திலே கதவு යේසුස්ගේ உண்டாக නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் දොරක් එන්න බැරි තැනක දොරක් එන්න යනවා. ஒரு கதவு வர முடியாதுதான், ஆனால் அந்த இடத்திலே ஒரு கதவு මා வரப்போகிறது. බලාපොරොත්තු වෙනවා. நான் எதிர்பார்க்கிறேன். ජීසස් සේව්ස්ට ஜீசஸ் சேவ்ஸ்க்கு දොරක් විවෘත වෙන්න අවශ්‍යයි. ஒரு கதவு திறக்கப்பட මට வேண்டும். දොරවල් විවෘත කළ උදවියන් වහන්සේ எனக்கு கதவுகளை திறந்த தேவன் මේ ජීසස් සේව්ස්ට இந்த ஜீசஸ் சேவ்ஸ்க்கு දොරවල් විවෘත කරන්න අවශ්‍යයි. கதவுகள் திறக்க வேண்டும். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் මේ நாமத்தில் සභාව ඇයට இந்த சபை ஜனங்களுக்கு දොරවල් විවෘත වේවා. கதவுகள் திறக்கட்டும். අත්පොළ සඳිලොන්න ප්‍රශංසා කරා. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோம். මම අවසාන ලෙස කියන කැමතියි. நான் கடைசியாய் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். අනාගත පණිවිඩයක්. ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. මේක අනාගත පණිවිඩයක්. இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. අපේ උඟක් අයට දොරවල් විවෘත වෙන එක කැමතියි. எங்களில் அநேகருக்கு கதவுகள் திறக்கப்படுவது விருப்பம். මට දොරවල් විවෘත වෙන එක කැමතියි. எனக்கு கதவுகள் திறக்கப்படுவது விருப்பம். ඒ වගේ මට දොරවල් වැයෙන්න එකත් කැමතියි. அதே போல எனக்கு கதவுகள் பூட்டப்படுவதும் விருப்பம். මම නැවත කියන්නම්. நான் திரும்ப சொல்றேன்.
දෙවියන් වහන්සේ සමහර දොරවල් වහන්න අවශ්‍යයි. தேவன் ஒரு சில கதவை பூட்டித்தான் ஆக வேண்டும். මගේ ජීවිතේ, என் வாழ்க்கையில, ඔබගේ ජීවිතේ. உங்கள் வாழ்க்கையிலும். ඒ වගේ දෙවියන් වහන්සේ සමහර දොරවල් විවෘත කරන්න අවශ්‍යයි. அதே போல தேவன் ஒரு சில கதவுகளை திறக்க வேண்டும். 3. மூன்றாவது, දෙවියන් වහන්සේ සමහර දොරවල් ආරක්ෂා කරන්න අවශ්‍යයි. தேவன் ஒரு சில கதவுகளை பாதுகாக்கவும் வேண்டும். තා බලවන්ත පදයක් කියලා මම ඉවර කරන්න කැමතියි. மிக வல்லமையுள்ள வார்த்தையை கூறிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். නැත්නම් මේ දේශනාව වැඩක් නෑ. இல்லாவிட்டால் இந்த பிரசங்கத்திலேயே பிரயோஜனம் இல்லை. ඒප්‍රිල් 10:35 எபிரேயர் 10:35. මා විපාකයක් ඔබට ඇති බැවේ ඔබ විශ්වාසය අත්නොරින්න. மிகுந்த பலன் உங்களுக்கு இருக்கிறபடியினாலே உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். ඔබගේ නිස්සකකම අත්නොරින්න. ඔබ ධෛර්යத்தை உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். ඔබට ලොකු ප්‍රයෝජනයක් තියෙනවා. உங்களுக்கு ஒரு மிகுந்த பலன் உண்டு. ඔබගේ එඩිතක භාවය உங்கள் தைரியம் අත්හරින්න එපා. அதை விட்டுவிடக் கூடாது. ඔබට දොරවල් විවෘත වෙන්න ඕන නම් உங்களுக்கு கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்றால் ඔබට ලොකු ආශිර්වාදයක් එන්නවා. உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரவிருக்கிறது. හැබැයි ඔබගේ නිස්සකකම අත්හරින්න එපා. ஆனா உங்க தைரியத்தை நீங்க விடக்கூடாது. පේතරස්ව ඉරගෙදර දාලා ඉන්න මොහොතේ பேதுருவை சிறைச்சாலையிலே போட்டிருக்கும் பொழுது ඊළඟ දවසේ ඔහුගේ බෙල්ල කපන්න යනවා. அடுத்த நாள் அவன் கழுத்து வெட்டப்பட போகிறது. රාත්‍රී දේවදූතය ආවා. இரவிலே தேவதூதன் வந்தான். ටික ඔක්කොම දාගන්න කියලා, ඇඳුම දාගන්න කියලා. அவன் சொன்னான், சீக்கிரம் ஒரு ஆடுகளை போட்டுக்கொள்ளு, බෙල්ට් එක දාගන්න, ෂූ එක දාගන්න. பெல்ட்டை போட்டுக்கோ, ஷூவை போட்டு, ඔක්කොම දාගත්තා. எல்லாம் போட்டுக்கிட்டான். පොඩි දොරක් විවෘත වුණා. ගේට්ටුවක් විවෘත වුණා. சின்ன கதவு திறந்தது. එයා එළියට ආවා. அவர் வெளியே வந்தார். එළියට ආව කියලා පාකට ආවද? வெளியே வந்தது என்பதற்காக ரோட்டுக்கு வந்தாரா? නෑ නෑ. இல்ல இல்ல, තාමත් ඉන්නේ ජෙයිල් එකේ තමයි. இன்னும் அவர் இருப்பது ஜெயில தான். හැබැයි සතුටු වෙන්න, ஆனா ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷப்படுங்கள். එක දොරක් විවෘත වුණා කියලා. ஒரு கதவு திறந்தது என்பதற்காக සමහර අයට ஒரு சிலருக்கு සාමාරි ගියේ නෑනේ. இன்னும் சரி வரவில்லையே. හැබැයි පේත්‍රස් ஆனால் பேதுரு තවත් ඇවිද්දා. இன்னும் நடந்தான். දෙවෙනි දොර විවෘත වුණා. இரண்டாவது கதவும் திறந்தது. හැබැයි තාම පාරට ආවේ නෑ. ஆனா இன்னும் அவன் ரோட்டுக்கு வரவில்லை. ජෙයිල් එකේ තමයි හිටියේ. ஜெயிலே தான் இருந்தான். කෝටි ගණන් ණය ඉවර නෑ. கோடி கணக்கு கடன் இன்னும் முடியவில்லை. හැබැයි දැන්ට දහස් ගණන් ණය ඉවරයි. ஆனால் இப்போதைக்கு ஆயிரக்கணக்கான கடன்கள் முடிந்தது. සතුටු වෙන්න. சந்தோஷப்படுங்கள். නිසකකම විශ්වාස අත්තරගෙන එපා. எனவே நீங்கள் தைரியத்தை விசுவாசத்தை விட்டுவிட வேண்டாம். ඔබ තව ඉස්සරහට යන්න. இன்னும் நீங்கள் முன்னால் செல்லுங்கள். ලක්ෂ ගණන් ණය ඉවර වෙයි. லட்சக்கணக்கு கடன் தீரும். තව ඉස්සරහට යන්න. இன்னும் முன்னால் செல்லுங்கள். ඒක තමයි වැදගත්. அதுதான் ரொம்ப முக்கியம். හොඳ ශක්තිමත් වෙන්න. மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். නිර්භීත වෙන්න. தைரியமாயிருங்கள். ඇයි ඔබගේ විපාකය ඔබට ළඟයි. ஏனென்றால் உங்களுக்குரிய பதில் அருகாமையில் இருக்கிறது. ශක්තිමත් වෙන්න. பலப்பட்டிருங்கள். මම ඔබට ආරක්ෂා කරනවා. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். යේසුස්ගේ නාමයෙන් නිදහස ලබා ගන්න. යක්ෂ බන්ධන, යක්ෂ බලවේග, ඌනියම් මන්දන, කට්ටඩි බලවේග, ගුරුකම් මන්ත්‍ර බලවේග වලින් යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන් නිදහස් මේ මොහොතේ ලබා ගන්න. යක්ෂගේ පාලනය, යක්ෂගේ ක්‍රියාව, යක්ෂගේ අත ගැසීමෙන් ඔබට නිදහස දැන් ලැබේවා. මම ඔබට නිදහස ඇති කරනවා. ඔබ නිදහස් වෙන්න යේසුස්ගේ නාමයෙන්. යක්ෂ කුමන්ත්‍රණවල යක්ෂ බලයෙන්, කට්ටඩි මන්ත්‍ර, ගුරුකම් මන්ත්‍ර බලවේගෙන් ඔබ නිදහස් වෙන්න.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பில்லி சூனியம் மந்திரத்தின் வல்லமை, சாத்தாண்டே வல்லமை, பிசாசின் ஆதிக்கங்கள், மந்திர யந்திர சக்தியின் வல்லமையிலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாவதாக. இந்த பிசாசின் தொடுதலினாலே, பிசாசின் ஏவுதல்களினாலே, விக்கிர ஆராதனை வல்லமைகளினாலே உங்களுக்கு எதிராக எல்லா சேவினையும் வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்குவதாக. முட்டாள்தனம், முட்டாள்தனம், ஞானம் இல்லாமல் செய்த கிரியை, ஏமாற்றத்தினாலே சிந்திக்காமல் யோசிக்காமல் செய்தால் வந்த வினைகள், வந்த தீமையான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். यीशुके पालवंदनामें मोड़ कमनिसा मोड़ तीगनवल निसा ඔබගේ ජීවිතේ සිදුනාවු සෑම වැටීම් යේසුස්ගේ නාමයෙන් මා නිදහස් කරනවා. ආර්ථික ප්‍රශ්න, මුදල් ප්‍රශ්න, ණය ප්‍රශ්නෙන් නිදහස මා ඇති කරනවා. අදින් නිදහස මුදල් ලබා ගන්න, මුදල් ආශිර්වාද ලබා ගන්න. අද දේමෙට ආපු නිසා විශේෂ ආශිර්වාදය මා ලබා දෙනවා. பண ஆசீர்வாதம், பொருளாதார நன்மை இந்த ஆராதனைக்கு வந்தபடியால் பெற்றுக்கொள்ளுங்கள். பணத்தின் நன்மைகள் உங்களுக்கு வரட்டும். பண ஆசீர்வாதங்கள் வீடுகள் தேடி வரட்டும். பணத்தின் பெருக்கம் உண்டாகட்டும். பண கஷ்டங்கள் நீங்கட்டும். கடன் தொல்லைகள், வட்டி கடன்கள், பொருளாதார பிரச்சனைகள் நீங்குவதாக. வியாதிகள் வியாதிகள் நீங்கும்படி கட்டளையிடுங்கள். சுகத்தை சகமே பெற்றுக்கொள். எல்லா சகங்களுக்கும் சுகம் வருவதாக. அனைத்து நோய்கள் நீங்கட்டும். சாம ரோகவால் இவாத்தேன் தனக்கணும். எல்லா வியாதிகளும் நீங்கி சுகங்களை பெற்றுக்கொள்ளட்டும். சாம ரோகයක් මේ ඉවත්වි සුවයලා පාගන්න. ව්‍යාපාරේ රැකියාව ප්‍රශ්න වලට මානකන ඉවත්ෙන්ට. வியாபார ரக்கிய ஆசீர்வாதம் லැබේවා. வியாபார பிரச்சனை, தொழில் பிரச்சனை நீங்கட்டும். தொழில் வியாபார ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். வீடு வாசல்கள் உண்டாகட்டும், கிடைப்பதாக. வாகன வசதிகள், செல்வ பெருக்கு உண்டாகட்டும். பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதங்கள், மனைவி கணவனுக்கு ஆசீர்வாதங்கள், பெற்றோருக்கான ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். නිවාස් වාන ආශිර්වාද ලැබේවා. දරුවන්ට අවශ්‍ය ආශිර්වාදය, දෙමව්පියන්ට අවශ්‍ය ආශිර්වාදය, පුරුෂයන් භාර්යාවට අවශ්‍ය ආශිර්වාද ලැබේවා. මොන පුද්ගලික ප්‍රශ්නෙන් ඉන්නවද? ප්‍රේමේ සම්බන්ධ ප්‍රශ්නවල් ඉවත්ෙන් තනකනවා. உறவு சம்பந்தமான அன்பு, உறவு சம்பந்த பிரச்சனை நீங்கட்டும். தனிப்பட்ட பிரச்சனை நீங்குவதாக. இந்த இரவு நேரத்திலே நான் அறிக்கையிட்டதும், நான் நம்பி இருக்கதும், திட்ட மனதாய் தைரியமாய் இருப்பதும் பலன் வரும், பலன் வரும். புதிய வாசல்கள் திறக்கும். புதிய உறவுகள், புதிய மனிதர்கள் வருவார்கள். புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும். இவர்களுக்கு புதிய கதவுகள் திறக்கப்படட்டும். இயேசுஸ்கே நாமෙන් මා බලාපොරොත්තු වෙන්නා වූ, මා විශ්වාස කරනා වූ, නිර්භීතව සිටිනා වූ දේ අලුත් දොරවල් විවෘත වේවා. අලුත් සම්බන්ධකම්, අලුත් මනුෂ්‍යයන් මෙයට ලැබේ. මේ දවස් 7ම පුදුමාකාර ලෙස මෙයට තිබේවා. இந்த 7 நாட்களும் அற்புதமாக இருக்கட்டும். இந்த 7 நாட்களும் அதிசயமாக இருக்கட்டும். இந்த 7 நாட்களும் மகிமையாக்கட்டும். මේ දවස් 7ම පුදුමාක ආශ්චර්යමත් දවස් වේවා. මම මේ සෙනග ආශිර්වාද කරනවා. මේ දේමයට ආපු හැම කෙනාට අද විශේෂ ආශිර්වාද ලැබේවා. இந்த கூட்டத்துக்கு வந்த எல்லாருக்கும் விசேஷ ஆசீர்வாதம் வரட்டும். நான் எதிர்பார்த்துக்க நன்மை எனக்கு உண்டாகட்டும். நான் බලාපොරොත්තු තිබෙනා වූ ආශිර්වාදය යාපත මට ලැබේවා. අද රාත්‍රියේ අපි හැම කෙනාට
විශේෂ රාත්‍රියක් ආශිර්වාද රාත්‍රියක් වේවා. இந்த ராத்திரி ஒரு விசேஷமான எதிர்பார்த்த நம்பிக்கையின் ஆசீர்வாதமான ராத்திரி ஆகட்டும். இயேசு ஸ்வான்சகே பாலவந்த நாமேன் ஆமென். අපි සෑම දෑත්ව සෝමෝ நாம் கைகளை உயர்த்திக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் தேவாசுதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. අපේ පියෝ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය, පුත්‍ර යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කරුණාව, සුද්ධාත්ම සහභාගීකම, දිව්‍ය ආශිර්වාදය ඔබ සෑම දෙනා සමග අදත් සදාකාලට ඔබ සමගම පැවතේවා. සභාව සබ්දයෙන් එන ආමේන්. God bless you. දෙවියන් ආශිර්වාද කරයි.